மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் பெயரில் மாத்திரம் மீள்குடியேற்றத்தை அனுபவிப்பது வேதனைக்குரியது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரிதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட தும்பாலை கிராமத்தின் நிலையும் இதுவே. கூலி தொழில் மற்றும் கல்லுடைத்தல் மூலம் தமது அன்றாட வாழ்வினை இந்த கிராம மக்கள் முன்னெடுத்து செல்கின்றனர். கிராமத்தில் வாழ்ற மக்கள் கூலி தொழில் தங்கிற, அதாவது கல்லுடைக்கிற, கொடி கொத்துற, அந்த கல்லுடைக்கி அதுகள் வாழ்க்கையை முன்னேற்றல. அண்டையாட சீரியத்தை போக்குறதே பெரிய கஷ்டம். சுமார் 168க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 500 பேர் இந்த கிராமத்தில் வசிப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நிரந்தர வீடுகள் இன்மையினால் பெய்து வரும் அடைமழையில் தாம் பெரும் அல்லலுறுவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கல்லுடைச்சி அவங்களோட முயற்சியால்தான் முன்னேறி கொண்டு வருகின்றார்கள். மற்றும்படி அரசாங்கமோ நிறுவனமோ எந்த கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. வீடு என்ற விஷயம் கட்ட முடியாது. நாங்கள் அண்டைக்கண்டு அடி உழைச்சி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தாங்கள்கிட்ட வசதி. குறித்த பிரதேசத்தில் போக்குவரத்து வசதிகள் இன்றி பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதுடன் வைத்தியசாலை செல்வதற்கு சிரமங்களை எதிர்கொள்வதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மீள்குடியேற்றப்பட்ட தாம் பல்வேறு இன்னல்களை தினம் தினம் எதிர்கொள்கின்ற போதிலும் கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பது கவலைக்குரியது. தமக்கான விடிவு எப்போது கிட்டும் என்ற ஏக்கத்துடன் உள்ளனர் தும்பாலை கிராம மக்கள். வீட்டை கட்டி போட்டு எங்களுக்கு படுக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு. யானை கிடைக்கலாத இடவையில புள்ளையல் 4 சின்ன புள்ளையல் நாங்கள் வச்சு வாசல் இருக்க இடம் இருக்கு. இடவையில தோட்டாலையில யானை போகுது வருது. எங்களுக்கு நிம்மதியான படுக்கையும் இல்லை. இடவையில வசதியான வெள்ளப்படுத்து யானை.